அவர் நிலத்தை அவர் ஆளணும், என் நிலத்தை நான் ஆளணும். யாரும் வரலாம், வாழலாம். எங்கள் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் வாங்க, ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழ்வோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்றா நிற்போம். நாங்கள் தான் சற்று கொஞ்சம் முன்னால் நிற்போம். நீங்கள் கட்டபொம்மன் படையில் என் பாட்டன் வெள்ளையத்தேவனும் இப்போ சுந்தரலிங்கம் இருந்த மாதிரி என் படைக்கு எத்தனை தளபதியும் இருங்க. நான் மன்னன் நான் தான். நான் இருந்தால் தான் என் மொழி நான் வந்தவொன்னே பாருங்கள், ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தங்கிலீஷில் விளம்பர பலகை, இங்கிலீஷில் டிம்பர் டிப்போ, டி இம்பர் டிப்போ அப்படி தான் எழுதுவான். டி ஸ்டால், டி தமிழில் இருக்கும், ஸ்டால் இது என்ன தங்கிலீஷு. இப்போ நாங்கள் தமிழர்கள் இல்லை, அவன் இங்கிலீஷ்காரன், நாங்கள் தங்கிலீஷ்காரன். இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். தமிழ் மீட்சி தான் தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வந்தால் தான் தமிழர். அப்போ தமிழர் ஆட்சி வந்தால் தான் தமிழ் மீட்சி வரும். இப்போ எப்படி என்ன பண்ணலாம்? ஆனால் இதில் வந்து ரெண்டாவது ஒரு கிளை கேள்வி என்னென்னா, இப்போ யார் தமிழர்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தமிழரா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு கேட்பாங்கல்ல. அப்படி தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் அப்படிலாம் இருக்குது. தமிழ் பற்றாளர், தமிழ் பற்றாளர், உணர்வாளர். கால்டுவெல் போப்பு, ஜி போப்பு, ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர், இவங்கெல்லாம் தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள். நாங்கள் தமிழர்கள், ஈழ விடுதலை ஆதரவாளர்கள். ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் வேறு, நாங்கள் ஈழ விடுதலை போராளிகள். அந்த விடுதலைக்காக அரசியல் செஞ்சு போராடுறவர்கள். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னதுக்கு சொல்கிறீங்க, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறான். என் நாட்டில் ஆட்சினோட சொல்லுங்க, யார் ஆட்சியில் படுறான்? இந்த பாருங்க, வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடின பாரதிதாசன் பாட்ட எங்கே வந்து வர்றான் பாருங்க. நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறிக்கில் முளைத்திட்ட அந்த அயலாராட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசங்கிறான். நறுமல சோலையில் நரிபுக விடமாட்டோம், நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு புகுமிந்த அயலாராட்சி வேறற்று போகட்டும் கொட்டடா முரசுங்கிறான். யாருக்கு சொல்கிறான்? வெள்ளைக்காரன் காலத்தில் பாடல, இந்த திராவிட கோஷ்டிகள் மாடல் ஆட்சியில் தான் பாடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, சிங்கத்தின் குகைக்கில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறாங்க. யாருக்கு பாடினா? எல்லாம் எனக்கு தான் பேரனுக்கு பாடி வச்சுட்டு போயிருக்கான். எந்திரா அவங்க தண்ணி ஊற்றி எழுப்பினா கூட தாமதமாக வெண்ணி ஊற்றி எழுப்பிட்டு இருக்காங்களே. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதைகே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா, உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழிதமிழன்றான். நான் ஏன் நாட்டு ஆளுங்க, அவன் அதெல்லாம் சொல்லலை. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை இருந்தமே அவை ஏறிடும் உன் அதிகாரம் நிர்வாகினான். அது எல்லாத்தையும் நிறுவனது எங்கள் தலைவர் தான். என் பாட்டன் கடல்லாம் அதிகாரம் நிறுவிட்டான், வானில் நிறுவலை. வான்படைகின்ற ஒரே தலைவன் எங்கள் தலைவன் தான். அதனால் இது நானாக சொல்லலை, என் முன்னோர்கள் வகுத்த கோட்பாடு. அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்வதும் அடிப்படை உரிமை தானே தம்பி. அதுதானே. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஒரு 5 ஆண்டு அண்ணன்ட்ட ஆட்சி வரும்போது இந்த கேள்வியெல்லாம் செத்து போயிடும். உண்மையிலேயே அவன்கிட்ட அப்பவே கொடுத்துருக்கலாம்.